நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இன்றைக்கி அங்கே போனால் துணை முதலமைச்சர் ஆயிடலாம், உங்களுக்கு வந்து எதிர்கட்சி ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க நரேட்டிவ் செட் பண்ணணும். இதில் நம்ம வந்து விழுந்துருவோம் நினச்சிட்டு இவங்க ஒரு கற்பனை செட் பண்ணாங்க. அப்படி ஓகே ஆனோடனே பாங்க நாங்கள் சொன்னோமா, விஜய் வந்து பிஜேபியோட பிடிஎம் சொன்னோமா, அவர் தான் அவங்க தான் உருவாக்குறாங்கன்னு சொன்னோமா, உண்மையாச்சான்னு சொல்லி அதை வச்சு சிறுபான்மை ஓட்டுலேருந்து எல்லா ஓட்டையும் திருடலான்னு நினச்சாங்க. அது அங்கே வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சா? வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சோடனே என்ன ஆகும்? எப்பயுமே இவ்வளோ ஊட்டு இடம் மானங்கட்ட முட்டா பையில இவ்வளோ நிறுவனத்தை வச்சு பேச வச்சு இடம்னு இவங்களை செருப்பு கட்டி அடிப்பாங்கன்னு தெரிஞ்சவொடனே இதை பற்றி பேசக்கூடாதுன்னு அடுத்த நரேட்டிவ். ஷூட்டிங் நடந்துச்சு, ஃபுட்டேஜ் இருந்துச்சு, ஃபுட்டேஜ் டெலிட் பண்ணாங்க, கேமரா எடுத்தாங்க, அது எடுத்தாங்க. அதுக்கு ஆதாரம் எங்கடா? எதுவுமே கிடையாது. மதவாதத்தை கையில் எடுத்து ஜோசப் விஜய்னு ஆரம்பித்தாங்கல்ல. தளபதி ரொம்ப தெளிவாக இருந்தார். என்றைக்குமே இந்த மதவாத பிளவுவாத அரசியல் செய்கிறவன் மோஸ்ட் டேஞ்சரஸ். அவன் வந்து தான் வாழ்வதற்காக யாரை வேணாலும் அழிப்பான், என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். அப்படின்னும் பொழுது அவர் அதில் வந்து ரொம்ப ஸ்டெபனாக இருந்தார் சார். அவங்களோட போகிறது இல்லைன்றதில் ரொம்ப உறுதியாக இருந்தார். எங்களுக்கு தெரியும்ல, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறது காரணம் இந்த பக்கம் பிஜேபி வந்துடும்ன்றதுக்காக நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறீங்களே தவிர, அப்போ மக்கள் நலன் சார்ந்து நீங்கள் சிந்திச்சேன்னா அந்த பக்கம் இருப்பியான ஒரு நார்மலான ஒரு கேள்வி இருக்குல்ல. மக்கள் நலனை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு எவ்வளோ வருது அவ்வளோதான். இந்த அடிப்படையில் இந்த ரெண்டு கூட்டணியும் போயிட்டுருக்கு. ரெண்டு பேருமே நாங்கள் திருடவே இல்லை, ஊழல் பண்ணவே இல்லை, நாங்கள் நல்லாட்சி கொடுத்தோம், பாதுகாப்பான ஆட்சி கொடுத்தோம்னு சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. ஒட்டு மொத்தமாக இளைஞர் துப்புறாங்க. ஏன்டா ஒத்த பாட்டு, ஒத்த விசிலு, ஒத்த பாட்டுக்கு ஒன்றுக்கு போயிட்டு நீ ஆலமரன்றியான்னு கேள்வி வருது. என்ன செய்யலாம்? நீ உட்கார முடியல, நிற்க முடியலன்னு பேசிட்டு நீ வயசான முட்டு செத்து போய் கிடக்க, உட்காந்துட்டே கிடக்க. நாங்கள் வயசு பசங்க ஜாலியாக சுற்றுறோன்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க சார். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். நன்றி சார். நம்மளுடைய நேயர்களுக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுக்கப்படும் விரைவில். இந்த மாதிரி வீடியோக்கள் கொடுக்கப்படும் சிறப்பு சலுகையா? கம்போ எதிர்பார்க்குறாங்கல்ல, அப்பப்போ கொடுக்கணும். கண்டிப்பாக டெஃபினெட்லி. கரூரில் நடந்த இந்த ஜனநாயகன் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள், விஜய் அவர்கள் அன்றைய தினம் அந்த நோன்பு திறந்து விட்டு அவர் பேசியது தான் பெரிய வைரலாக போச்சு. அப்படின்னும் போது அவர் பேசின ஒரு அரை மணி நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் வந்து ஜனநாயகன் ஷூட்டிங்காக தான் வந்து கரூரில் வந்து அவ்வளோ பெரிய க்ரௌட் அப்படின்றது. ஒரு மிகப்பெரிய ட்ரோன் வீடியோக்கள்லாம் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட சிபிஐடியே இல்லாத அந்த வீடியோக்கள்லாம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது ஆமாம், உங்கள் கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடி இந்த வீடியோக்கள் கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த தடவை போட்டி போடுவீங்களா, தமிழக வெற்றி கழகம் வந்து களத்தில் இருக்குமா இருக்காதான்ற அளவுக்கு பெரிய பேசு பொருளாக இருக்கு இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? தூள் படத்தில் இது எவ்வளோ கருமத்தை தான் நைட்டு முழுக்க ஒட்டிகிட்டு இருந்தேங்க அப்படின்னு கிளவி தட்டி விட்டு போகும்ல, அந்த மாதிரி இவனுங்க புதுசாக இதை பெருசாக கண்டுபிடிச்சிட்ட மாதிரியும் முட்டாள்தனத்தோட உச்சம் அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா படம் சென்சாருக்கு போன பிறகு இங்கே ஷூட்டிங் நடந்ததா சொல்கிறேன்ல, சொன்ன முண்டகளப்ப ஷூட்டிங் எடுத்ததுக்கான ஆதாரம் இருக்கணும்ல. இங்கே ஒரு கேமரா இருக்கணும், டைரக்டர் இருக்கணும், இந்த பக்கம் ஒரு அசைன்மெண்ட் இருக்கணும், நடிகர் இருக்காருன்னு சொன்னால் நடிகை எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ், ஒரு காணொலி உள்ள இருந்தால் எப்படி எடுக்க முடியும்? உள்ள உட்காந்து எப்படி எடுக்க? இந்த வேனுக்குள்ளார இருந்தா ஹீரோயின் எப்படி சார் போட்டோ எடுக்க முடியும்? வேனுக்குள்ள ஹீரோயின் இருந்து எப்படி அது கண்டுபிடிச்சாச்சு. வேனுக்குள்ள ஹீரோயின் இருந்த வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. அப்படி ஆமா, அந்த ஃபுட்டேஜ்ல எல்லாம் தெரிஞ்சிருச்சு. உள்ள இருந்து எடுத்தாங்கல்ல கேமரால, அதுல தெரிஞ்சிருச்சு. கரூர்ல இருந்து வேன்ல ஹீரோயின் இருந்தாங்க. வேன்ல ஹீரோயின் இருந்தது நேரா ஏர்போர்ட் தளபதி போனாரா? ஆமா. எங்க ஹீரோயினுங்க? அந்த காரை வளைச்சு காட்டினீங்களாடா? ஹீரோயினுங்கடா? வேன்ல இருந்து அவர் இறங்கி போயிட்டாரு. வேன் எங்க போச்சு? சென்னைக்கு தானே வந்துச்சு. நீ என்ன பின்னாடி உனக்கு வேலையை நான் விளக்கு பிடிச்சி பின்னாடி போகிறதான வேலை. போனியா? இருந்தாங்களா? பாத்தியா? ஒரு ஃபுட்டேஜ், ஒரு காணொலி காட்டுறா பாப்பா. ஒரு இடத்துல போய் நின்னுச்சா வேனு? நின்ன இடத்துல இருந்து அந்த இது இருந்துச்சா, பாதாள சாக்கடை கீழே அப்படியே தோண்டி அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருந்தாங்க, அங்க இறங்கி அப்படி போயிட்டாங்க. அப்படி இந்த படத்தெல்லாம் அந்த பேங்க்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா பாதாள சாக்கடை கார்ல இருந்து நிப்பினோடனே பாதாள சாக்கடை மூடி திறந்துட்டு உள்ள இறங்கி அப்படி போயிருவாங்களா? அந்த மாதிரி அப்படி போயிருக்கலாம். இல்லைன்னா சிவாஜி படத்துல 2 பஸ் நிறுத்த மாதிரி அப்படியே போயிருக்கலாம். என்ன நடந்திருக்கலாம்ல. ஆனா உள்ள இருந்தது உண்மை, அதை கண்டுபிடிச்சாச்சு. கூட அந்த ப்ரொடியூசர்ல இருந்தாங்களாமே. இருந்தாங்க.
சிவப்பு பூதத்தோட ப்ரொடியூசர்லாம் இருந்தாங்க. சிவப்பு பூதோட ப்ரொடியூசர் இருந்தாரு, ம். எச் வினோத் அங்கே தான் இருந்தாரு, ஆ. எல்லாரும் உள்ளதா இருந்தாங்க. எல்லாருமே இங்கேருந்து மானிட்டரில் பார்த்துட்டு தான் இருந்தாங்க ஷூட்டிங் எடுக்கிறத. ஓ, சரி சரி சரி. வேற வேற முக்கியமான நபருடைய மனைவி எல்லாம் அங்க இருந்ததா சொல்லி இன்னொரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இல்ல, அந்த படத்தோட டைரக்டர் அவங்க இல்லை, அதனால அவங்க அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ஸ்கிரிப்டுக்கே டைரக்டர் வாங்கி தானே சார்? அது வேற, அது வேற ஒரு இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணது. நீங்க தானே? இது வேற, இந்த டிஸ்கஷன் வேற. இதுக்கு என்ன சார் செய்யலாம் இதுக்கு மேல? இல்ல சொல்லுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் வந்து ஒரு கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார இந்த மாதிரியான வீடியோ வந்து பரப்பப்பட்டுச்சு அப்படின்றது தான் உண்மை. நம்மளும் இவங்க எதிர்பார்த்தது இல்ல, தொடர்ந்து உங்க மேல ஏதோ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுதுன்னு நீங்க உணர்றீங்களா? எல்லாருக்குமே தெரியும் சார். ஆட தெரியாதவனுக்கு மேடை போனன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த முண்டகலப்பைங்களுக்கு ஒழுங்கா ஆட்சி செய்ய தெரியலன்னு சொல்லி மக்கள் திட்டுறாங்க. நான் அப்படி சொல்லலை. மக்கள் முழுக்க முழுக்க காரி காரி துப்புறாங்க. அப்போது ஆட்சியில் ஒன்றும் வக்கில்லாதனாங்க என்ன பண்ணுதுங்க, இந்த பக்கம் வந்து இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இவங்களா அஜெண்டா செட் பண்ணி நமக்கு மைண்ட் செட்டை கொண்டு வராங்களாமா. இன்றைக்கி அங்கே போனால் துணை முதலமைச்சர் ஆயிடலாம், உங்களுக்கு வந்து எதிர்கட்சி ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க நரேட்டிவ் செட் பண்ணணும். இதில் நம்ம வந்து விழுந்துருவோம் நினச்சிட்டு இவங்க ஒரு கற்பனை செட் பண்ணாங்க. அப்படி ஓகே ஆனோடனே பாங்க நாங்கள் சொன்னோமா, விஜய் வந்து பிஜேபியோட பிடிஎம் சொன்னோமா, அவர் தான் அவங்க தான் உருவாக்குனாங்கன்னு சொன்னோமா, உண்மையாச்சான்னு சொல்லி அதை வச்சு சிறுபான்மை ஓட்டுலேருந்து எல்லா ஓட்டையும் திருடலாம்னு நினச்சாங்க. அது அங்கே வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சா? வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சோடனே என்ன ஆகும்? எப்பயுமே இவ்வளோ ஊட்டு மானங்கட்ட முட்டா பையில இவ்வளோ நிறுவனத்தை வச்சு பேச வச்சு இடம்னு இவங்களை செருப்பு கட்டி அடிப்பாங்கன்னு தெரிஞ்சவொடனே இதை பற்றி பேசக்கூடாதுன்னு அடுத்த நரேட்டிவ். ஷூட்டிங் நடந்துச்சு, ஃபுட்டேஜ் இருந்துச்சு, ஃபுட்டேஜ் டெலிட் பண்ணாங்க, கேமரா எடுத்தாங்க, அது எடுத்தாங்க. அதுக்கு ஆதாரம் எங்கடா? எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு எப்படி ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பிள்ளை வந்து மொத்தமாக வயிற்றுக்குள்ளே துணியை வச்சுட்டு மாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே 9 மாதம் கதையை ஓட்டுமா, 10ஆவது மாதம் எங்கன்னா கரு கலைஞ்சிருச்சுமா. 10ஆவது மாதத்தில் வந்து எப்படா கரு கலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க. அந்த குரூப் இவங்க 9 மாதம் வரைக்கும் உள்ளே வந்து இப்படி வச்சு துணியை வச்சு சுற்றிக்கிட்டு இது இருந்துச்சு அது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு 10ஆவது மாதம் அவங்க வந்து தளபதி இல்லைன்னு சொல்லி சிறுபோயிட்டு அடித்த உடனே எங்கடா சொன்னீங்களா கேட்டேன்னு கரு கழிஞ்சிருச்சுட்டாங்க. இவங்க ஒரு ஆளு மானான்ட்டு இவங்களை பற்றி நம்ம பேசுறதுக்கான அவசியமே இல்லை சார். முட்டா போயிலுங்க அவங்க கிடங்க. இல்லை, இதை தொடர்ந்து ஏதோ ஒரு நரேட்டிவ்க்குள்ளார தாவேக்காவை சிக்க வைக்கிறதுக்கான வேலைகள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு வகையில் இப்போ தொடர்ந்து இப்போ ஜனநாயகன் இப்போ நீங்கள் என்டிஏக்குள்ளார போகலை, உங்களை வர வைக்க முடியல அப்படின்னு நடந்தோன்னே ஒரு கரூர் இன்சிடென்ட்டை மறுபடியும் கையில் எடுக்கிறதா இருக்கணும், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் நடக்கும்போது விஜய் அவர்களுடைய பிரச்சனைகளை வேறு ஏதாவது கையில் எடுக்கிறதும் தொடர்ந்து உங்களை ஏதோ ஒரு நரேட்டிவ்க்குள்ளார தள்ளிக்கிட்டே இருக்காங்களே. இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஏர் ஷோ ஒன்று நடந்துச்சுல சார். அதில் 5 குடும்பத்தை சார்ந்த 5 நபர்கள் இறந்து போனாங்கல்ல. அவங்க வந்து உதயநிதியும் முதலமைச்சரும் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சி அவங்க எங்கே பங்கு பெற போகிறாங்களோ அந்த இடத்துல வந்து 5 பேர் போர்க்கொடி தூக்க போகிறதா இப்போ எனக்கு ஒரு தகவல் இருக்குது. ஓகே, மொத்தமாக அன்றைக்கி நீங்கள் வந்து தண்ணி கொடுக்காம ஒன்றுமே கொடுக்காம அந்த இடத்துல வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கிட்டு நீங்கள் சொகுசாக உட்காந்து 10 நிமிஷம் நீங்கள் வெளியே போயிட்டீங்க. எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க, இதுக்கு காரணம் நீங்கள் தானே. இது வரைக்கும் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போன அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுத்தியே, நீங்கள் அழைச்சி நாங்கள் வந்தோமே, ஆனால் எங்கள் குடும்பத்தை நிர்கதி ஆக்கிட்டு இப்படி விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி அவங்க போர்க்கொட்டி தூக்க போகிறதா இப்போ ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. அது அவங்க வந்து நிற்கும் போது அன்றைக்கி அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம், நம்ம அதை பேசுவோம். இந்த அதிமுக கூட்டணியை என்டிஏ கூட்டணியை தவிர்த்ததற்கான காரணம் என்ன? ஏன்னா சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொன்னார், நாங்கள் கூட்டணியில் யார்ட்டையும் பேசலை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னாரு. ஆதவர்ஜுனா என்ன சொன்னார், எங்களுக்கு 90 சீட்டு வரைக்கும் தராங்க, எங்களை வந்து துணை முதலமைச்சர் அப்படின்றதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் எங்கள் தலைவர் அது ஒருபோதும் ஒத்துக்கலை அப்படின்னார் இல்லையா. 2 கருத்து இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் விஜய் அவர்களும் சொன்னார், நம்ம எந்த மதவாத சக்திகளோடும் போகிறது இல்லை அப்படின்றது. இது எதை நம்ம எடுத்துக்கணும், எதை புரிஞ்சுக்கணும்னா, அழகான ஒரு வாலிப பெண்ணை வந்து பல பேர் ஒரு வீட்டில் பொண்ணு இருந்தால் பொண்ணு கேட்டு வருவாங்கன்னு வாங்கல்ல. அதை தாண்டி சில பேர் ஒருத்தலை காதலாக இருந்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏழு ஏன் யாரும் பார்த்துடக்கூடாதுக்கா என்ன சொல்லுவாங்க, ஏழுன்னு சொல்லி சுற்றுவாங்க தெரியுங்களா. அந்த கேட்டகரி இதெல்லாம். உண்மையிலே பொண்ணு விரும்பிச்சா அப்படின்னு ஒரு கதை இருக்குல்ல, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை விரும்பிச்சா அப்படின்னு ஒரு கதை இருக்குல்ல. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது தலைவருக்கு ஆரம்பத்துலேருந்து அதில் உடன்பாடே கிடையாது. என்றைக்கு நீ வந்து இது வந்து ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி நீங்கள் எப்போ பிஜேபிக்காரெல்லாம் பயன்படுத்துனீங்க, கூட இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ கட்சியெல்லாம் வச்சு பயன்படுத்துனீங்க, என்ன பயன்படுத்துறீங்க, ஜோசப் விஜய் எச் ராஜா வச்சு பேச வச்சுட்டு இந்த அர்ஜுன் சம்பத்னு ஒரு ஆள் மண்டை மேலே கொண்ட மாதிரி வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பார் தெரியுமா. இவர்கள் எல்லாரும் பேசி இது பெரிய ஏதோ இவங்க புலனாய்வு பண்ணி குடிக்கிட்ட மாதிரியும். ஜோசப் விஜய் ஏன்டா அவர் குழந்தையிலேயே சர்ச்சில் நின்று இந்த மாலை போட்டு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கான ஃபோட்டோலாம் இருக்குது. அப்போ இருந்தே எல்லாருக்கும் அது தெரியும். அவர் அதை வந்து இவனுங்க மதவாதத்தை கையில் எடுத்து ஜோசப் விஜய்னு ஆரம்பித்தாங்கல்ல. தளபதி ரொம்ப தெளிவாக இருந்தார். என்றைக்குமே இந்த மதவாத பிளவுவாத அரசியல் செய்கிறவன் மோஸ்ட் டேஞ்சரஸ். அவன் வந்து தான் வாழ்வதற்காக யாரை வேணாலும் அழிப்பான், என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். அப்படின்னும் பொழுது அவர் அதில் வந்து ரொம்ப ஸ்டெபனாக இருந்தார் சார். அவங்களோட போகிறது இல்லைன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். எங்களுக்கு தெரியும்ல, கூட இருக்கவே எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்களாம் எவ்வளோ வந்து பேசியிருப்போம், எவ்வளோ கன்ஃபார்ம் பண்ணுவோம் பொழுது
அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பேச முடியுதா உங்க தலைவர் கூட பேச முடியுதா? வெல் அண்ட் குட். மற்ற கட்சி மாதிரிலாம் கிடையாது. இல்லை, எனக்கு இப்போ நிறைய பேரெல்லாம் சொல்லும்போது அவரை பார்க்கவே முடியறதில்ல, அவர் கூட பேச முடியறதில்ல, அவரை போய் பார்க்குறதெல்லாம் ரொம்ப அணுகிறதே. இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க கூட வந்து காஞ்சனா கேரியர்னு ஒருத்தவங்க வந்து வேற கட்சிக்கு வந்து போயிட்டாங்க. அவங்க அந்த வடிவேலு ஒரு படத்துல வரம்பொழுது வாடா இப்போ உள்ள வாடா இல்லை, அவங்களாம் கூட அணுகவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா? அதனால கேட்குறேன், பேச முடியுதா நிஜமாவே விஜய் அவர்களை சந்திச்சு? இல்லை நீங்கள் அவங்கள பார்க்கும்போது சில உரையாடல்கள்லாம் இருக்கா சார்? கட்சிக்குள்ள பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் தளபதியை பேச முடியுது, பார்க்குறாங்க. உங்களுக்கு வெளியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நீ எங்கேயோ மூத்திர சந்தில் உட்காந்துக்கிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக அவரை தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு 2 நாள் இங்கேருந்து 4 நாளைக்கு அங்கே போயிட்டு பால் பாட்டோடு அங்கே போய் நிற்கிறது தெரியுமா? அந்த கேட்டகரிக்கெலாம் இங்கே இடம் கிடையாது. தளபதி கூட இருக்க பயணப்படுற நீங்கள் வந்து சகோதரர் ராஜ்மோகன்லாம் இருக்கிறாரு. உங்களுக்கு அவருடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை எங்கேருந்து தொடங்குச்சு, எங்கே வந்திருக்கிறாரு, இப்போ எந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, ஃபஸ்ட்டு ஒரு பதவி கொடுத்து இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பதவி உயர்த்தி கொடுக்கப்பட்டு எந்த ரேஞ்சு கொண்டு போகிறாங்கன்னா, ஒரே விஷயம், நீங்கள் கட்சிக்கு உண்மையாக விசுவாசமாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுனாலே வெல் அண்ட் குட் எல்லாமே நடக்கும். இப்போ நான் தளபதியை பார்த்து ஒரு புகைப்படம் நம்ம கொடுத்தோமா? ஆமாம், அது கேட்கணும்னு நினச்சேன். இந்த இஃப்தார் நோன்பில் வந்து அவருக்கு ஒரு இதெல்லாம் கொடுத்தீங்க, என்ன சொன்னார்? அண்ணா அதை படித்து பாருங்கண்ணே அப்படின்னு பார்த்தவொடனே நம்ம கொடுத்ததே வந்து மிசல் மேன் ஆஃப் இந்தியா ஏபிஜே, மிஷல் மேன் ஆஃப் பாலிடிக்ஸ் தளபதி விஜய் தான் கொடுத்தா. அதை படித்து பாருங்கண்ணே. அப்படி படித்து பார்த்துட்டு ஹே சூப்பர் அப்படின்ட்டு கை கொடுத்தாரு. ஸோ நீங்கள் தளபதியை பொறுத்த வரைக்கும் வந்து உட்காந்து நோம்பு திறக்க வந்து உட்காந்தோடனே அவர் எனக்கு வாழ்த்து சொன்னது, சலாம் சொன்னது, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட வந்து நம்ம பேசுகிறதோ அதுக்கு அவர் பதில் சொல்கிறதோ எல்லாமே இயல்பாக நடக்கும் சார். ஒரே விஷயந்தான், அவருக்கு மனசில் தெரியும் படம். ரெண்டாவது பேக் அண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீம் இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. பொதுச் செயலாளருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் யார் கட்சிக்கு விசுவாசமாக உண்மையாக இருக்கிறானோ, தளபதிக்கு விசுவாசமாக பொதுச் செயலாளருக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சரியான அங்கீகாரம் மரியாதை எப்பயுமே இருக்கும். டபுள் கேம் ஆடுறவன், ஆசிலேஷன் இருக்கவன், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சவன், அஜெண்டா பேஸில் உள்ளே வந்தவனை எந்த ஸ்டேஜில் எங்கே நிப்பாட்டணுமோ அங்கே நிப்பாட்டுருவாங்க. 3 மாதம் மூத்திர சந்தில் நிற்கிற மாதிரி நின்று அவனே வெளியே போயிடுவாங்க. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் சார். நான் தளபதி கொடுத்தேன், வாங்கிட்டாரு, ரொம்ப மகிழ்ச்சியாக எடுத்துகிட்டு போனார். சார் நாங்கள் ஆரம்பத்தில் தளபதி சொல்கிற அன்னைக்கு சொன்னது தான் சார், நம்ம எடுத்த முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். கொள்கை எதிரியோட எப்பயுமே நம்ம போக மாட்டோம், நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கலாம் அப்படின்றது தான். நீங்கள் வந்து வேறு மற்ற நபர்கள் மாதிரி வந்து நாங்கள் ஒருபோதும் பிஜேபியுடன் கூட்டணி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் மஸ்ஜித் இடித்து அந்த வருஷமே போய் கூட்டணியில் போகிற திமுகவோ, அல்லது வந்து ஜெயலலிதா சொல்லிவிட்டார் நான் மக்களை மன்னித்து விடுங்கள், தவறு செய்து விட்டேன்னு சொல்லிட்டு எப்போயுமே நாங்கள் சிறுபான்மைக்கு பாதுகாவலராக இருப்போம்னு சொல்லி எடப்பாடி சொல்லிவிட்டு மறுபடியும் அங்கே போய் உட்காந்துருக்காருல, அப்படியாப்பட்ட தலைவர் இவர் கிடையாது. ஒன்ஸ் ஹி டிசைட்னா டிசைடட் தான். அதில் ரொம்ப தெளிவாக இருப்பார். நீ என்ன அஜெண்டா செட் பண்ணு, எவ்வளோ ஆசை வார்த்தை காமி, நீ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இவர் தான் இங்கே போயிட்டா துணை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அப்படி வீழ்த்திடலாம், அவங்கள வீழ்த்திடலாம் அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும் அசர மாட்டார். ஏன்னா நீ சொல்லி அவர் கட்சி ஆரம்பிக்கலை. அவர் ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக அரசியலுக்கு வரணும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் இந்த இடத்துல வரணும்னு வந்துட்டார். ரொம்ப கரெக்டாக ஒவ்வொரு விஷயத்துலையும் போகிறார் சார். ஸோ இவங்க பண்ணுற எந்த ஒரு சூழ்ச்சிக்குள்ளேயுமே அவர் சிக்க மாட்டார், தெளிவாக இருக்கிறார். நம்ம மக்கள் வந்து உறுதியாக நம்பலாம், இவர் பிஜேபியோட போக மாட்டார், மதவாத பிறவுவாத அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் அவங்க கிட்டே அணுக மாட்டார். இவர் ஒரே நோக்கம், இந்த தீய சக்தி திமுகவை இங்கேருந்து அப்புறப்படுத்துறது தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லைன்னும் பொழுது மக்கள் தாராளமாக தளபதியுடன் நின்று கைகோர்த்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கே இருக்கணும் பொழுது நம்ம அதை செய்யலாம் சார். ஒரு ரகசியம் ஒன்று கேட்கணும், சொல்லுவீங்களான்னு தெரியல, இருந்தாலும் கேட்குறேன். அப்போ ரகசியமாக கேளுங்க. ரகசியமாக கேட்குறேன், நல்லா பாருங்கள். உங்கள் கட்சியிலேருந்து இருந்துட்டு வெளியே போனால் முதலமைச்சரை பேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுது இல்லையா? அது என்ன ரகசியம்? அது சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? திமுகவில் சேரணும்னு நினைக்கிறவங்க போய் சேர முடிய மாட்டேங்க, சேர்றாங்க, பட் ஆனால் முதலமைச்சரை பார்க்க முடியல. ஓகே, பட் உங்கள் கட்சியிலேருந்து போனால் உடனே சேர்க்குறாங்களே, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கும்ல? அதாவது சார், ஏன்னா உங்கள் தலைவருடைய முன்னாள் மேனேஜராக இருந்தார், அதுக்கப்புறம் வந்து பிஆர்ஓவாக இருந்தார், அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையன்ற மாபெரும் கட்சியிலேருந்து வேட்பாளராக நின்று தோற்று போயிருக்காரு. ஆனால் அந்த மக்கள் நீதி மையத்தில் வேட்பாளராக இருந்தது வரமாட்டேங்குது. விஜய் அவர்களுடைய முன்னாள் பிஆர்ஓன்றவர் தான் அங்கே போய் சேர்ந்தோன்னா ஃபோட்டோ வருது. அதே மாதிரி தான் உங்கள் கட்சியில் இருந்த முன்னாள் இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் அந்த பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டு மாபெரும் அரசியல்வாதியாக வந்து இப்போ களமிறக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட களப்பணியெல்லாம் வந்து நல்லா தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு
ஒரு நபரும் வந்து இந்த கட்சியிலேருந்து பெண் இவங்களும் நிர்வாகியும் போயிருக்காங்க அப்படின்னும் போது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா? திமுக தாவேக்காலேருந்து வரவங்களுக்கு திமுகவில் ஒரு முக்கியமான அங்கீகாரம் கொடுக்கப்படுது இல்லையா? அது என்ன ரகசியம், என்ன கொடுத்து என்ன ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கீங்க உங்கள் கட்சியில்? ஸ்டஃப் பண்ணதெல்லாம் இங்கே கிடையாது. எதை கொண்டு இவர்கள் ஈர்க்கப்பட்டு எதை கொண்டு அங்கே போனார்கள்னு போனவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். சத்தியமாக எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்கள குறித்து ரொம்ப விலாவரியாக டீட்டெயிலாக நம்ம அண்ணன் வேல் வீச்சா பரோட்டா வீச்சான்னு சொல்லுவாங்களே, வேல்வீச்சு. வேல் வீச்சா தன்னை வந்து அண்டான்னு சொல்லுங்கன்னு அவரே சொல்லிட்டார்ல, அந்த செந்தில்வேல் அவர்களே இங்கேருந்து ஒரு பெண்மணி இப்போ போனதாக சொன்னாங்கல்ல, அவரை குறித்து விலாவரியா ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பேசி போட்டிருக்கு. நம்ம பேசுறதுக்கு எதுவும் இல்லை, அவரே சொல்லிட்டாரு. ஓ அண்ணாவே சொல்லிட்டாரா? அவங்க திமுக வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது. இவங்க என்னென்ன புகை பிடிச்சாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்க எங்கெங்க இருந்தாங்க, எப்படி இப்படி பயணப்பட்டாங்கன்னு செந்தில்வேல் பெரிய விளக்கம் கொடுத்துருக்காரு. அண்ணன்ட்ட எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் இருக்கு, அண்ணன் அவசரப்பட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா திடீர்னு இந்த கட்சியில இருந்து உங்க கட்சிக்கு வந்து சேர்றாங்க, நீங்க பாட்டுக்கு அவசரமா அடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? அண்ணன் இப்ப பயங்கர அண்ணன் எப்ப இருந்தாலும் உண்மையை பேசுவார், அது சமரசம் இல்லாம பேசுவார். இப்ப அதுக்கு ஏதாவது விளக்க வீடியோ போடுவாரா? இந்த மாதிரி சேர்த்துட்டாங்களே அதுக்கு எதுவும் விளக்கு வீடியோவா? விளக்க வீடியோ போடுவாங்க, நிறைய வீடியோஸ் ஏதாச்சும் வரும், வச்சிருப்பாங்க சார். அவங்க அது இருக்கு வச்சிருக்காங்க, வரும் பாருங்க. அண்ணனே சொல்ல முடியாது, அவரே எடுத்து வச்சு வச்சிருப்பானுங்க. அண்ணனுக்கு ஆனா பல அடைமொழிகள், திமுக கழக பேச்சாளர், அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் அப்படின்னு ஏகப்பட்ட, அது அவரே சொல்லிக்கிறது, அவர் சொன்னதானே வேல்வீச்சு அப்படின்னு ஏகப்பட்ட. சரி ஓகே, அது இருந்துட்டு போகுது, அதெல்லாம் இருந்துட்டு போகுது. அந்த கேட்டகரி எல்லாம் அப்படியே கழிச்சு விட்டு போங்க. நான் எவ்வளோ அமைதியா பேசுறேன் இல்லை, நீங்க யோசிச்சு பாருங்களேன், எதை ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் எவ்வளோ பெரிய ஆளுமையை கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்து தரணும்னு நிப்பாட்டிக்கிறாங்க. ஒரு நாட்டுடைய துணை முதலமைச்சர் எவ்வளோ பெரிய ஆளுமையை கூப்பிட்டு வச்சு கூட வச்சு கட்சி நடத்துகிறாங்க. அதாவது நெடுஞ்செழியன் போன்ற நபர்கள்லாம் கூட வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க எங்கேருந்து ஆரம்பிச்சு கடைசியா தேவா, நாங்க தேவா ஜீவா, இவர் தான் நம்ம செய்யும் மாற்றான் சகோதரர்கள். ஓகேவா? ஆனால் அவன் சொன்னல ஹைலைட்டாக தான் சார். ஹலோ கைஸ், நீங்கள் நம்ப மாட்டீங்க, இவர் தான் நம்ம சிஎம். டேய், நீங்கள் நம்ப மாட்டீங்க, இவர் தான் நம்ம சிஎம்னா, சிஎம்மோட செயல்பாடே இல்லாமல் ஒரு ஜாலியாக அவர் எங்களோட ரீல்ஸ் போடுற ஒரு ஆளாக அவன் கன்சிடர் பண்ணிக்கிட்டதுனால இவர் தான் நம்ம சிஎம்னு சொல்கிறானாக்கா லட்சணம் இவ்வளோதான், பார்த்துக்குங்க, அவ்வளோதான். கூட்டணிக்கு உங்களை வந்து இழுத்திடணும், உங்களை எப்படியாவது கூட்டணிக்குள்ளார கொண்டு வரணுன்ற ஒரு முயற்சி வந்து தொடர்ந்து பாஜக பண்ணிக்கிட்டு இருந்தது. அது பொதுவெளியிலேயே நம்ம நிறைய பார்த்தோம். எதற்கும் பிடி கொடுக்காமல் அது தனிச்சு நின்னதை ஒரு பக்கம் வந்து பிஜேபிக்கு அடங்காமல் தாவேக்காவும் விஜய் அவர்களும் நிலைச்சு நின்றுட்டாங்க, அவங்களுக்கு அதுக்கு பயப்படலை அப்படின்னு. இன்னொரு பக்கம் அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி, பார்த்தீங்களா, பாஜகவுக்கு பிடி கொடுக்காம வந்துட்டாரு, இதை வந்து சிறுபான்மை ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கான வேலைகளை வந்து செய்கிறாங்க அப்படின்னு ரெண்டு நரேட்டிவ்கள் இல்லை ரெண்டு விஷயங்களாக இதை பேசப்படுது இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த பக்கம் சொல்கிறது ஒரு பக்கம் தாவேக்காவை உயர்த்தி சொல்கிற மாதிரி, இந்த பக்கம் இருக்கிறது நரேட்டிவ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நரேட்டிவா? அதுதான், நீங்கள் திமுக ஓட்டை பிரிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு நாடகம், நீங்களும் பிஜேபியும் சேர்ந்து அந்த நாடகம் அப்படின்றது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் தலைவர் வாயிலேருந்து வந்துச்சான்னாங்க. தலைவர் வாயிலேருந்து வந்ததுக்கப்புறமும் இப்போவும் நாடகம்னு சொல்கிறாங்க. என்ன வச்சுங்களேன், தலைவர் வாயிலேருந்து பாஜகன்னு வரலையே, வேற என்னன்னு வரணுமா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? 130 நாள் ஆச்சு நீங்கள் பிஜேபி ஏதாவது சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்களா? அது எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வாயிலேருந்து அந்த மாதிரி வராது, நான் நம்புகிறேன். இல்லை சார், அசிங்கமாக சொல்லணும், அவ்வளோ சொல்லணும்னு கிடையாது. போடா ஊபிஸ்னாலே அசிங்கம் தான், புரியுதுங்களா? உத்தரப்பிரதேசத்தில் என்ன அசிங்கம்? அது உள்பாவடை அசிங்கம். அவர் சொன்னது சார், நாடாவை வெளுத்து பாவாடையை தூக்கினால் தெரியும்னு கலைஞர் சொன்னது சார். வேணா அதில் அந்த பகுதிக்குள்ளார நம்ம போக வேண்டாம். அந்த பகுதியில் நம்ம ஏன் போகிறோம்? யாருமே சார், நம்ம ஏன் போகிறோம்? அவர் போனாரு, அவர் சொன்னார். ப்ளீஸ் அவர் சொன்னதுதான் சார், புரியுதுங்களா? இவங்களை திட்டணுன்னா நம்ம ரொம்ப ரொம்ப கேவலமான வார்த்தையெல்லாம் தேட தேவையில்லை, புரியுதுங்களா? போடா 200 கூட போதும். இல்லை, இது தொடர்ந்து பிஜேபிக்கான அழுத்தம்ன்றத எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாங்கன்றத பார்க்குறீங்களா? சார், நீ என்ன வேணால் நெரட்டிவ் செட் பண்ணி எப்படி வேணாலும் பேசு, நான் எடுத்த முடிவில் நான் தெளிவாக இருக்கேன்னு இருக்கிறாரு. இவராக தான் இருக்கிறார் சார். இவரை சுற்றி கட்டமைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எதுக்குனாக்கா, இவன் ஊழல் இல்லாத ஆட்சி நாங்கள் செஞ்சுருக்கோன்னு 2 கட்சியாலுமே சொல்ல முடியல. மேஜர் இஷ்யூ அங்கே தான் இடிக்குது. நீங்கள் பிஜேபி நாங்கள் ஊழலே செய்யாத கட்சின்னு சொல்லிட்டா மக்கள் நம்புவானா? அது தமிழ்நாட்டு மக்கள் எதை எடுத்துகிட்டு விரட்டுவாங்கன்னு தெரியாது.
நாங்கள் மத அரசியலே பண்ணலன்னு சொன்னால் நம்புவாங்களா? இப்போ நோன்பு காலம் வட மாநிலங்களில் முழுக்க நீங்கள் பார்க்கலாம். நோன்பு வைத்து தொழுது கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியில் அடிக்கிறது, பொது வெளியில் தொப்பி போட்ட நபரை அடிக்கிறது, தாடி மயிரை பிடிச்சி வெட்டுறதுன்னு உச்சபட்ச அராஜகம். கிறிஸ்மஸில் கொண்டாடுற கிறிஸ்மஸில் நிகழ்ச்சியில் கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பேர் தாக்கப்பட்டாலும் நம்ம பார்க்குறோம் பொழுது, இவங்க யோக்கியம், நாங்கள் ஊழல் பண்ணலை, நாங்கள் மதத்தை வைத்து பிரச்சனை பண்ணலை, உணவை வச்சு பிரச்சனை பண்ணலன்னு சொன்னால் ஒருத்தர் நம்ப மாட்டான். அப்படி கேடுகட்டத்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்க நபரோட கொண்டு போய் எல்லா பக்கமும் ஒரு சில பேர்லாம் சேர்ந்து கூட்டணி நின்றுக்கிட்டு நீங்கள் எங்களை விமர்சிக்கிறதுன்னு இருக்குல்ல. பெத்த தகப்பனை கொல்ல வந்தான் மகேன்னு சொல்லி ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்தாரா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன சொன்னார்? நான்லாம் சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள், அவர் என்ன மரியாதையோடு பேசணுமோ அப்படி தான் நாகரிகமாக பேசணும். டயர் நக்கின்னு பேர் வச்சது யார்? ஃபஸ்ட்டு நீ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இவரை சிஎம் ஆக்கிறதுக்கு நான் தூக்கு மாட்டி தொங்கிடலான்னு சொன்னது யார்? நீங்கள் எல்லாம் இப்போ திடீர்னு ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு நீங்கள் வந்து புரட்சி புயல்கள்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்து பேசிட்டு ஒரு அஜெண்டா செட் பண்ணுறது தான் இங்கே. திமுக என்பது கொடிய விஷப்பாம்பு. 2 பேர் சொன்னது, ஒன்று ஜவஹர்லால், இன்னொன்று திருமாவளவன் அண்ணன். எங்களுக்கு மார்க்கம் சொன்ன விஷயத்தை சொல்லட்டுமா சார்? விஷப்பாம்புகள் என்பது எங்கே இருக்கும்னா கபுஸ்தான், எங்களை அடக்கம் பண்ணுறோம்னா நம்மளை கல்லறைக்குள்ளே இருக்கும்னு சொல்லப்படுறது. ஜவஹர்லாக்கு நம்ம பொருத்தமாக கேட்கலாம், இஸ்லாமிய இருந்தாலும் அண்ணனை விட்டுருவோம். என்ன நீ கபுர்ஸ்தானில் போய் படுத்துக்கிட்டு கொடிய விஷப்பாம்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீ போய் அங்கே படுத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து புத்திமை சொல்லி நாங்களாம் இங்கே இருக்கிறோம் அதனால் ஓட்டெல்லாம் இங்கே வந்துடும் சொல்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இஸ்லாமியர் பார்வையிலன்னு ஒன்று. ஆனால் திரும்ப வந்து உண்மையாலுமே பெரிய ஆளுமை மிக்க ஒரு நல்ல தலைவர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவரை வந்து அவருமே வந்து நிலைப்பாடற்ற அவர் வந்து பிஜேபின்னு ஒரு காரணம் காமிச்சாலும் தனக்கான அங்கீகாரம் தனக்கான முக்கியத்துவத்தை சரி அவருடைய கட்சி அவர் டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னும் பொழுது, அப்போ வைகோ சொன்ன வார்த்தையில் உச்சபட்ச வார்த்தை இல்லையா? இனமானம் உள்ளவன் தன்மானம் உள்ளவன் உயிருள்ளவரை ஒருபோதும் திமுகவுடன் கூட்டணி போக மாட்டேன், நீ இலங்கையில் கொண்டு குவித்த நபர்களோடு நான் ஒருபோதும் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே தான் உட்காந்துருக்காரு. அண்ணன் கமலஹாசன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக அவர் வைக்காத டார்ச்சும் கிடைக்காது, பிடிக்காத லைட்டும் கிடையாதுன்னு சொல்லி அடித்து என்னென்னமோ பண்ணார். அவர் அங்கே தான் ஸ்னேகம் மூஞ்சி இப்போ எங்கே வச்சு சுற்றுறாப்புலன்னு தெரியல. ஏன் நல்லா ஜம்முன்னு இருக்காரு இப்போ ஜம்முன்னு. அதுதான் இப்போதான் வந்து பிரைட், இப்போதான் அந்த டார்ச் லைட் அவர் மூஞ்சில தான் தெரியுது. அந்த லைட் எங்கேயும் போல இங்கே தான் இருக்குன்னு 2 சட்டை பாக்கெட்டில் வச்சு இப்படி மூஞ்சில் அடிச்சுட்டு உட்காந்துருக்காப்புல போட்டிருக்கு. சரி, அவர் ஒரு பக்கம்னாக்கா அப்புறம் மிச்ச கூட்டணி கட்சி யார் சார் இருக்கா? இன்னைக்கு ஒருத்தர் வெளியேறிட்டாரு, வேலு தவாக்கா. ஆனால் கருணாசு கூட ஒரு இடத்த கொடுத்து விட்டாங்க. கரெக்டா கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க உனக்கு நான் மனசுல இடம் வச்சிருக்கேன்னு சொன்னார். இல்ல அப்புறம் இவருக்கு பயங்கரமா அழுது உங்களுக்காக நான் மிரட்டி தான் ஒரு சீட் வாங்கியிருக்கேன். விஜய் நாங்கள் எந்த அளவுக்கு எல்லாம் பேசியிருக்கிறோம், நீங்கள் கொடுக்காட்டி எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வாங்கியிருக்காப்புல. ஸோ இவர்களுடைய கொள்கை அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆலமரம்னா சிங்கிளாக நிற்கணும். இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே எந்த ஒரு ஒற்றுமையும் முரண்டும் கிடையாது. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறது காரணம் இந்த பக்கம் பிஜேபி வந்துடும்ன்றதுக்காக நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறீங்களே தவிர, அப்போ மக்கள் நலன் சார்ந்து நீங்கள் சிந்திச்சேன்னா அந்த பக்கம் இருப்பியான ஒரு நார்மலான ஒரு கேள்வி இருக்குல்ல. மக்கள் நலனை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு எவ்வளோ வருது அவ்வளோதான். இந்த அடிப்படையில் இந்த 2 கூட்டணியும் போயிட்டுருக்கு. 2 பேருமே நாங்கள் திருடவே இல்லை, ஊழல் பண்ணவே இல்லை, நாங்கள் நல்லாட்சி கொடுத்தோம், பாதுகாப்பான ஆட்சி கொடுத்தோம்னு சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. அப்போ இது எப்படி மடைமாற்றணும்? இந்த எலெக்ஷனுக்கு விஜய்னு ஒரு ஆள் வந்துட்டாரு, மக்கள் பேரன்பு கொண்டு நேசிக்கிறாங்க. என்னத்தை உங்களுக்கு முதல்ல உட்கார்றதுக்கு தகுதி இருக்கா? அவங்க முன்னாடி உட்கார்ந்து பேசவே பயந்த ஆளுங்க இன்னைக்கு நீங்கள் வந்து லீடர்னு பேசிட்டு இன்னைக்கு வந்து எங்க முன்னாடி எங்களுக்கு சவால் விடுறீங்களே. உங்களுடைய இந்த பால்வாடி இயக்கத்துக்கு இந்த பவள விழா இயக்கம் பாடம் கற்றுக் கொடுக்கும்னு சொல்லி இன்னைக்கு அமைச்சர் சேகர் பாபு சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கு உங்களுடைய நிலைமை, நீங்க வந்து சவால் விடுறீங்களே, எனக்கு புரியல. அமைச்சர் சேகர் பாபு யாரோ கிடையாது, அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சரே உங்களை வந்து சொல்லியிருக்காரு பால்வாடி பாப்பான்னு இருக்காரு. நீங்க அவங்கள பவள விழா பாப்பானீங்கல்ல, அவங்க உங்களை பால்வாடி பாப்பான்னு இருக்காங்க. இந்த புல்லட் இந்த அம்மா துண்டு தான் இருக்கும், நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். இறங்குச்சுன்னா இங்கிட்டு போய் அங்கிட்டு வந்துடும், புரியுதா இல்லையா? இது தெரியாமல் உட்காரவே எங்கள் முன்னாடி உட்காரவே என்னம்மா பயந்தவங்க. நீங்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்களாம் உட்காருவாங்களே எங்கே? தரையில். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், கரெக்டாக பாயிண்ட் அப்படிங்க. எங்கே உட்காந்துருக்காரு சேகர் பாபு? சொல்லுங்கள் பாப்போம். சேகர் பாபு எங்கே உட்காந்துருக்காரு? எங்கே உட்காந்துருக்காரு? இது வரைக்கும் உட்காந்தது இல்லை. மண்டி போட்டு தவழ்ந்துட்டு கிடந்தவர் ஞாபகம் இருக்கா இல்லையா? அம்மா பார்த்தவங்க அது ஒரு கணக்காலம், அது ஒரு கணக்காலம். மண்டி போட்டு ஜெயலலிதா முன்னாடி அது வேறு சார். பம்மிக்கிட்டு பம்மாத்து வேலை காமிச்சிட்டு குனிஞ்சிக்கிட்டே சுத்தினாலு அங்கே குனிஞ்சு இப்போ வரைக்கும் முதலமைச்சர் செருப்பு கழட்டி போட்டு அப்படி தூக்கிட்டு கொண்டு போய் கொடுத்துருக்காருன்னு எல்லாம் பார்த்தோம். பார்த்தீங்களா? அது ஒரு சுயமரியாதை குன்றுகள் இதுங்கெல்லாம். எல்லாத்துக்கும் பதில் வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் என்னதான் பண்ணுறது சார்? கோயிலில் பக்தர்கள் நின்னப்போ என்ன சொன்னார்?
என்ன வார்த்தையை பேசினாரு? தெலுங்குல ஏதோ சொன்னாரு, தமிழ்லேயே சொன்னாரு. தமிழ்லேயே சொன்னாரு. சோத்த திங்கிறியா இல்லை? ஆமா, பின்ன அவர் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம எதை சாப்பிடுமோ அதான் டக்கு நமக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு போட்டாங்க. நான் சொல்லலை, பதிவுகள் இருக்கு. டக்குன்னு உனக்கு அதான் ஞாபகம். இப்போ சார் இப்போ நம்ம போய் இப்போ நோன்பு தந்துட்டு என்ன சார் போய் பிரியாணி சாப்பிடலாமா பேசணுமா, நம்மலாம் சேர்ந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அடிக்கடி, நமக்கு அது தோணுது. அவ்வளோதான். நாங்கள் தம்பி இந்த விசில் அடிக்கிறது இதெல்லாம் எங்கள் கிட்ட வேணாம். ஏய் விசிலை பார்த்து ஒன்றுக்கு போனவங்க தான் நீ. ஒன்றுக்கு போனே போல சேப்பாக்கத்துக்குள்ளே விசிலை கொண்டு போகணுன்னு சொன்னது யார்? இன்னைக்கு இன்னொரு அறிக்கை தெரியுமா? கல்லூரிகளுக்குள்ளே சினிமா, விஜய் அவர்களுடைய சினிமா பாடல் தடை. அப்போ பொலிட்டிக்கல் பாட்டு போடுங்க. பொலிட்டிக்கல் பாட்டு போடக்கூடாதான், சினிமா பாட்டு. நீ மொத்தமாக சினிமா பாட்டுக்கே தடைன்னு தானே போடணும். அதனால் விஜய் அவர்களுடைய சினிமா பாட்டுக்கு தடை. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டீங்கன்னா, காலேஜ் பசங்களாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்கன்னா லேப்டாப் கொடுத்து வச்சு ப்ளீஸ் வெயிட், இவ்வளோதான் ஆலமரத்தோடைய லட்சணமா அப்படின்னு மக்களும் இளைஞர்களும் கேட்குறாங்க. நான் கேட்கல, துப்புனது நான் கிடையாது, அவங்க துப்புனதை நான் செஞ்சு காமிச்சேன். ஒட்டு மொத்தமாக இளைஞர் துப்புறாங்க. ஏன்டா ஒத்த பாட்டு, ஒத்த விசிலு, ஒத்த பாட்டுக்கு ஒன்றுக்கு போயிட்டு நீ ஆலமரன்றியான்னு கேள்வி வருது. என்ன செய்யலாம்? நீ உட்கார முடியல நிற்க முடியலன்னு பேசிட்டு நீ வயசான முட்டு செத்து போய் கிடக்க, உட்காந்துட்டே கிடக்க. நாங்கள் வயசு பசங்க ஜாலியாக சுற்றுறோன்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க சார். சரி, ஒரு அமைச்சர் எவ்வளவு கெத்தா நேத்து ஒரு இதுல பேசினாரு. என்ன கெத்தா? என்ன விசில் அடிச்சு கட கட நாடுது, என்ன காலு கட, நீ எல்லாம் உங்க அப்பன் கோமணத்துல அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? தைரியம் இருக்கா உங்களுக்கு? நான் என்ன சொன்னேன்? நம்ம பிரியாணி சாப்பிட்றோம் சார், சாப்பிட போலாமன்னா பிரியாணின்னு சொல்லி நமக்கு ஞாபகம் வருது. நீ எதை செஞ்சையோ எதுக்குள்ள பண்ணிட்டு இருந்தே அதான் உனக்கு ஞாபகம் வரும். இல்ல எப்படி பாக்குறீங்க ஒரு அமைச்சர் கோமணத்துக்குள்ள? நான் ஏன் போய் பாக்குறேன்? அது முடியாது, அது அவர் அதெல்லாம் அவங்க பஞ்சாயத்து, அதை விட்டுருங்க. இல்ல ஒரு அமைச்சர் சமீப காலங்கள்ல இப்ப அமைச்சர்களா இருந்தவங்க, முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்களுடைய பேச்சுக்கள் அப்படின்றது, ஏன்னா பொதுவா தாவேக்கா இருக்கக்கூடியவங்க தற்குறிங்க, அந்த பசங்க தற்குறிங்க, அவங்களுக்கு இப்படிதான் ஆபாசமா அவதூறு பரப்புவாங்க அப்படின்னு பேசுறாங்க. ஒரு சில நடிகைகள் கூட இப்ப எக்ஸ் தளத்துல யாரு என்னன்னே தெரியாம எதையும் மென்ஷன் பண்ணாம போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரியான பேச்சுக்கள் எப்படி பாக்குறீங்க? ஒரு கட்சியா, ஒரு தாவேக்கா கட்சியினரா நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பேச்சு? ரியல் தற்குறிஸ், ரியல் ஊபி தற்குறிஸ் இப்படி கூட பார்க்கலாம். ஒரிஜினலாவே என்ன சொல்ல போனா ஓஜி தற்குறிஸே அவங்க தான் சார். அவ்வளவுதான். அதுக்கு மேலே என்ன வேணும் அவங்கள்ட்ட? மக்களை பற்றி சிந்திச்சு மக்களுக்கான நலத்திட்டம் ஏதாவது செஞ்சு அதுக்கான விஷயத்தை பற்றி பேசி எங்கள் ஆட்சியில் எங்கள் முதலமைச்சர் எங்கள் அப்பான்னு சொல்லி இவ்வளோ செஞ்சுருக்காருன்னு சொல்லணும். அதை பேச வரும்போது தான் குறுக்கில் ஏதாவது விசில் அடிக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவர் பண்ண நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல வரதுக்குள்ளார அப்போ மக்களையும் யங்ஸ்டர்ஸையும் கையில் வச்சுக்க துப்பு இல்லை. அப்புறம் எதுனா டேஷுக்கு உனக்கு இளைஞரணி ஒன்று கேடு, என்ன கேடு உனக்கு இளைஞரணி? கலைச்சிட்டு போ. அப்படியே கட்சியை கலைச்சிட்டு கொஞ்ச நாளுக்கு நீங்கள் கூப்பிட்டு தான் உட்கார போகிறீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், எதுக்கு உனக்கு இளைஞரணி? இப்போ இளைஞரின்னு வச்சுக்கிட்டு நீ மானம் நடத்துறதே தவிர அங்கேயும் குவார்டர் பாட்டில் வச்சு தானே ஆடிட்டு உட்காந்துருக்கானுங்க. தேர்தல் ஆணையம் மட்டும் பிரியாணி கொடுக்கக்கூடாதுன்னு தடை போட்டுச்சுன்னு வச்சுங்களேன், இவங்க சொல்லி முடிஞ்சு திமுக சொல்லி. தெரியுமா உங்களுக்கு? குவார்டர் பிரியாணி இல்லாமல் இங்கே கூட்டம் போகிறதோ ஒன்றும் வராது. தேர்தல் ஆணையம் மட்டும் பிரியாணியே கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு அழிஞ்சான் திமுககாரன். சோத்துக்கு செத்தாங்க சார். அவங்க பிரியாணி கூப்பிட்டு குவார்டரை கொடுத்து காசு கொடுத்தா எழுதிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கேன். வாக்குறுதிகள் உங்களுக்கு ஏற்கனவே மகளிர் வாக்குறுதிகள்னு சிலது கொடுத்துருக்கீங்க. அதிபர் சொன்ன வாக்குறுதியா? இல்ல சார், வாக்குறுதிகள் இப்பதான் சார் ட்ரெண்டிங்ல அதுலயும் இருக்கு சார். வாக்குறுதிகள்னு நீங்க கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த தாய் மாமன் சீரு அண்ணன் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்கல்ல, அதெல்லாம் சொந்த காசுல கொடு, அது என்ன அரசு காசுல நீ கொடுப்பியா அப்படின்னு கேட்டிருக்காரு அண்ணன். எந்த அண்ணன்? செந்தமிழன் அண்ணன். இப்போ திமுக சொந்த காசுலையா நொட்டுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ கேட்குறாங்களா, அதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? அது தனியா சொல்லுவாரு. என்ன சொல்லியிருக்காரு? தனியா சொல்லலாம் இல்லை, இப்போ பொதுவெளியில பேசுறீ சார். போட்டியே 2 பேருக்கு தான் போட்டின்னு நீங்க சொல்றீங்க. ஒன்னு திமுக, இன்னொன்னு தாவேக்கான்றீங்க. அவர் என்ன சொல்றாரு? போட்டியே பெங்களூர் தான்றாரா? அது வேற. என்ன சொல்றாரு? 2 இதுதான் போட்டி. ஒன்னு எனக்கும் எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த கொஞ்சம் அது வேற, அது தனி, அது ஒரு தனி ட்ராக்கு. இந்த 3 அணிக்கும் தான், யாரு தாவேக்கா, திமுக, அதிமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டின்றாரு. அவங்க நீங்க 3 பேர் ஒரு அணி, அவர் ஒரு தனி அணி. தமிழ்நாடு வெர்சஸ் தமிழ்நாடு. சார் இங்க பாருங்களேன், எப்பயுமே அடிச்சு பழகிறதுன்னு ஒரு பீஸ் இருக்கும் தெரியுமா? இருக்கும்ல, அந்த மாதிரி அடிச்சு பழகிறவனுக்கு இருக்கு பீஸ் தான் அந்த பீஸ். சிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க, அன்பா சர்வாதிகாரம் பண்ணுவேன் நான். அப்படிதானே சார் வீடியோ வந்துச்சு? இவர் பண்ண அன்பான அதிகாரமா என்னது
சர்வாதிகாரம். சர்வாதிகாரம், அன்பு சதிகாரத்துக்கு அன்பு சர்வாதிகாரம். சரி, இந்த இளவு ஆமை குஞ்சுங்க ஏதோ பண்ணதுக்கு இம்மீடியட்டாக அங்கேருந்து வீடியோ வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ திடீர்னு இன்னொரு வீடியோ வந்திருக்கு. இப்போ அது என்னது வந்திருக்கு, அதே ஒரு லொக்கேஷன், அதே ஊர்லேருந்து ஒரு வீடியோ இப்போ வந்திருக்கு. அந்த அன்பான சதிகாரமா அதிகாரமா? சர்வாதிகாரம். சர்வாதிகாரம் இன்னும் முடியலையாமே. அப்படியா? இல்லையே, அது கூட ஏதோ வாக்குறுதி கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. என்ன வாக்குறுதியா? ஏதோ வீடு கட்டி தரேன்ற மாதிரி ஏதோ வாக்குறுதி. ஜெயிச்சிட்டா முதலமைச்சர் ஆயிட்டா வீடு கட்டி தராராமா? ஆமா. அப்ப எப்படி கொடுக்க போறது இல்ல, கனவிலும் நிறைவேறாது அப்படின்ற மாதிரி. அதுல இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது நெய்தல் படையை வச்சு கச்சத்தீவை மீட் பண்றது தானே. அந்த லூஸ் தனத்தை விடுங்க, நான் சொல்றதை கேளுங்க. அந்த மீம்ஸ் பாத்தீங்களா? ஒரே ஒரு முறை நாட்டை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அப்படியே புடிங்கிருவேன், போயிட்டே சொல்லு அப்படின்ற மாதிரி. இவர் நெய்தல் படையை வைக்கிறேன், வேற என்ன வைக்கிறாராம்? நெய்தல் படையை வச்சு கச்சத்தீவு கயிறு கட்டி அப்படி லைட்டாக பார்டரை தாண்டும் போதே வாயிலே இறக்குவாங்க. இவர் என்னமோ விளையாட்டை நினச்சிட்டு இருக்கிறாப்புல. கேட்டுங்களா? நம்ம அண்ணன் ஒருத்தர் இல்லைன்றதுனால இவரை கூட்டு போய் ஏதோ கல்யாணம் முடிச்சு மறு வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போன மாதிரியும், இவருக்கு அங்கே விருந்து கொடுத்த மாதிரியும், பின்னாடி நின்று மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் நல்லா சாப்பிட்ற நோட் பண்ணிக்கிட்டே இரு. ஆஹா, இதில் நல்லா நக்கராக இருப்போம் அந்த ஊறுகாயை, அதை தூக்கி நாக்கில் வை, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு பாட்டில் வை பார்சலுக்கு, இந்த உப்பு கண்டெல்லாம் போட்டு கொடுப்பாங்க இல்லை, மாப்பிள்ளை நல்லா திங்கிறாருப்பா அப்படின்ற மாதிரி இவருக்கு பார்த்து ஏதோ வந்து இவர் அங்கே போன இடத்துல விருந்து வைக்கிறதுக்காக உட்காந்து இவரை கூப்பிட்டு போன மாதிரியும், அதை பார்த்து அவர் விருந்து கொடுத்த மாதிரியும் இங்கே எவ்வளோ உருட்டு விட்டினாரு சார். அந்த மனுஷன் மட்டும் இன்றைக்கி இருந்திருந்தா மக்களை நாயடி பேடின்னு ஊரில் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா சம்பவமும் அரங்கேறி இருக்கும். அவர் இல்லைன்றதுனால நீ உன் இஷ்டத்துக்கு உருட்டுற. நம்ம வைகோ அங்கே போய் இருந்தார், புகைப்படம் இருக்குது, காணொலி இருக்குது. திரும்ப கூட ஒரு முறை சந்திச்சதுக்கான ஆதாரம் இருக்குது. நீ சந்திச்சதுக்கான ஆதாரம் எங்கே இருக்குது? அதான் அந்த ஃபோட்டோ இருக்கு. இங்கே பாருங்க, இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துச்சு சார். ஒத்த மயிரை வச்சே வந்து இவன் யார் என்னன்னு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காலம் இப்போ வந்து, புரியுதுங்களா? நீ அந்த ஃபோட்டோ தயாரித்தவனே சொல்லிட்டான், நான் தான் செஞ்சு கொடுத்தேன் அப்படி ஒரு ஃபோட்டோவே அவன் சொன்ன காணொலிலாம் வந்துச்சு. நீ எங்கேயுமே அங்கே போய் இருந்ததுக்கான பதிவுகள் தரவுகள் இல்லாமல் நீ வச்சு உருட்டிக்கிட்டு, நீ உனக்கு ஆசைப்பட்ட காசு வேணும்னு இப்போ அக்கில் கை வச்சு திரள்நிதி கேட்குற, வாங்கினியா சம்பாரிச்சா கம்முன்னு ஓரமாக இருந்துக்கிறோம். இங்கே வந்து இந்த குறுக்க மறுக்க ஓடிட்டுன்னு வச்சுக்கேன். ரம்ஜான் காலம் சார், பிரியாணி கன்ஃபார்மு. ஆனால் எங்களுக்கு ஆமாம் பிரியாணி பழக்கம் இல்லை, அதனால தான் விட்டு வச்சுருக்கிறோம். ஓடி போயிரு. கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக மகிழ்ச்சி. நன்றி சார். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு